ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வழியாய் சந்திப்பதிலே உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இப்பொழுதும் நாம் தலைகளை சாய்த்து கண்களை அடைத்து ஒரு நிமிட நேரம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமாக. நாம் செபிப்போம். கிருபை நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் அமரும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை உயர்த்துவது, உம்மை துதிப்பது, உம்மை போற்றுவது, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு தகுதியாக இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்து ஆராதித்து மகிழ்ந்திருக்க எங்களுக்கு ஏற்பட்ட தருணங்களை நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இக்கொடிய சூழலிலே ஆண்டவரே, நம்முடைய சமூகம் தேடுகிறதான உணர்வினை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, இதே போன்றதான நிலைகளிலே ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற எல்லா மக்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பலவீனத்தோடு இருக்கிற மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை தார். என் கர்த்தர் கிரியை செய்வீராக, இரக்கம் பாராட்டுவீராக. உடைய வல்ல கர்மங்களை நடத்தட்டும். பாடும் பொழுதும், ஜெபிக்கும் பொழுதும், உடைய வேத வசனங்களை தியானிக்கும் பொழுதும் என் ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமாய் வேண்டிக் கொள்வோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. பாடல் புத்தகத்திலே 794வது பாடல். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம், எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, என் வாழ்வின் பலன் நீரே. எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே, எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். காலைதோறும் கிருபை பொழியும் கிருபையே ஸ்தோத்திரம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். உந்தன் நாமம் எந்த இன்பம், உமது சேட்டை அடைக்கலம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. யெகோவா ராஃபா எந்த நாளும் எந்தன் பரிகாரி. எந்த நாளும் வெற்றி தருவீர், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எந்த நாளும் வெற்றி தருவீர், யெகோவா நிசியே ஸ்தோத்திரம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். எல்ஷடாய் எந்தன் துணை நீரே, என் வாழ்வின் கேடகம். யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்து கொள்வீரே.
யெகோவாயீரே எந்தன் தேவைகள் பார்த்துக் கொள்வீரே. எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எந்தன் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்திரே. எந்தன் வாழ்வின் பலன் நீரே எந்தன் வாழ்வின் பலன் நீரே. எல் ஷடாய் எந்தன் துணை நீரே என் வாழ்வின் கேடகம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் சங்கீதம் 34:4 வசனத்தை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்னை நீங்களாக்கி விட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது பல தருணங்களில் பயந்து நடுங்கி வாழக்கூடியதான சூழலிலே அவன் சொல்லுகிறதான வார்த்தை, நான் கர்த்தரை தேடினேன். அவனது வாழ்க்கையில் பல்வேறு சுபாவம் கொண்ட மனிதர்களை அவன் சந்திக்கிறான். அப்பேற்பட்ட மனிதர்களாலே அவன் பந்தாடப்படுகிறான். இவ்வாறான சூழலில் தான் தாவீது இவ்வனமாக சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நம்முடைய வாழ்விலும் கூட அநேக தருணங்களினாலே அநேக சூழல்களை நாம் சந்திக்க நேரிடுகிறது. பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகிறது. எதிர்வினைகளை சந்திக்க நேரிடுகிறது. பல்வேறு சுபாவம் கொண்ட மனிதர்களை சந்திக்க நேரிடுகிறது. அப்பொழுதெல்லாம் தாவீதை போல நாமும் ஆண்டவரை தேடுகிற உணர்வு பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற மனதுடையவர்களாய் இருக்க வேண்டும். மனிதனை நம்புவது வீண் என்பதனை உணர்ந்து கொண்டு தேவ சமூகமே நமக்கு மிகப்பெரியதான சமாதானத்தையும் விடுதலையும் கொடுக்கிறது என்பதனை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய எல்லா பயங்களுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் சூழலுக்கும் நம்மை விடுதலாக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவர் விடுதலை செய்கிற தேவன். எப்பொழுது நாம் அவரை தேடும் பொழுது, அவருடைய பாதத்தை தேடும் பொழுது, அவருடைய பாதத்திலே நாம் அமரும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் எனக்கு போதும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே வந்து அமர்ந்து விடுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாதுகாவலாயிருக்கிறார். ஆண்டவர் சுகம் தரும் தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். தன்னுடைய பிள்ளைகளை கைவிடாத தேவன். அவர் நம்முடைய பிள்ளைகளை, தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார், அவர் உயர்த்துகிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஒரு மனிதன். ஆனாலும் கூட அவனுக்குள்
பயம் ஒட்டிக்கொண்டே இருந்தது. எல்லா மனிதர்களுக்குள்ளும் பயம் என்பது இயல்பாக இருக்கிறதான ஒரு சுபாவமாய் இருக்கிறது. சவுல் எப்பொழுதும் என்னை கொன்று விடுவான், சவுலினாலே நான் கொல்லப்பட்டு விடுவேனோ என்கிறதான மரண பயம் இந்த தாவீதுக்கு இருந்தது. சவுலுடைய அப்பேற்பட்ட சூழலை தாண்டி வரும்பொழுது அபிமெலேக்கின் இடத்தில அவன் சிக்கிக் கொள்கிறான். சங்கீதம் 34 சங்கீதத்தினுடைய முகப்பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதத்தினுடைய அந்த முகத்துவாரத்திலே முகப்பகுதியிலே தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஆம், சவுலிடம் சிக்கினவன் அபிமெலேக்கிடம், சவுலிடம் தப்பினவன் அபிமெலேக்கிடம் சிக்கிக் கொள்கிறான். இப்படி நாமும் கூட அநேக நேரங்களில் பட்டக்காலிலே படும் என்று சொல்வார்களே, அப்படி நாம் பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகளை, எதிர்வினைகள் மேல் எதிர்வினைகளை சந்திக்க நேரிடுகிறது. ஆனாலும் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். கர்த்தர் அவர் கைவிடுவது இல்லை. சவுலின் கைக்கு தப்பி அந்நியர்களுடைய கைக்கு சிக்கிக் கொண்ட அப்பேற்பட்ட சூழலை நாம் பார்க்க முடிகிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இவைகளை நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, சிங்கத்துக்கு தப்பினவன் கரடியிடம் சிக்கியது போல, கரடியிடம் தப்பினவன் பாம்பினிடம் சிக்கியது போல தாவீதுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட கொடிய சூழலை சந்திக்கிறான். சவுலிடம் சிக்கி அவன் காப்பாற்றப்படுகிறான். அபிமெலேக்கிடம் சிக்கிக் கொள்கிறான். அப்சலோமிடம் சிக்கிக் கொள்கிறான். இப்படி எல்லா மனிதர்களாலும் வேட்டையாடப்பட்டதான அந்த சூழலில்தான் தாவீது சொல்கிறார், நான் கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார், எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நாமும் கூட இந்த கொடிய சூழலில் COVID-19, அதனைத் தொடர்ந்து கருப்பு பூஞ்சை, அதனைத் தொடர்ந்து வெள்ளை பூஞ்சை, அதனைத் தொடர்ந்து மஞ்சள் பூஞ்சை என்று சொல்லி பல்வேறு கொடிய வியாதிகளினாலே நாமும் அச்சுறுத்தப்பட்டு பயமுறுத்தப்பட்டு நடுங்கிக் கொண்டிருக்கிறதான வேளையில நாம் செய்ய வேண்டியதான முதல் காரியம் ஆண்டவரை தேடுகிற உணர்வு பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவருடைய நாமத்துக்கு நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், அவருடைய நாமத்துக்கு பயந்த பிள்ளைகளாய் தேவ சமூகத்தில் நம்மை நாமே முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் எல்லா கொடிய சூழலுக்கும் தப்பிவித்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே பல சத்துருக்களை அவன் சந்திக்கிறான். சவுல் வெளியரங்கமான சத்ரு, அபிமெலேக்கு மறைமுகமான உள்ளான ஒரு சத்ருவாய் இருக்கிறான். ஆண்டவரே, சவுலிடம் என்னை தப்புவித்தீர், ஆனால் இங்கே நான் சிக்கிக் கொண்டேன், இங்கே நான் சிக்கிக் கொண்டேன். இந்த சூழலில் ஆண்டவரே நீர் எனக்கு செவிகொடும் என்று சொல்லி ஆண்டவரிடம் முறையிடுகிற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டு தேவ சமூகத்திலே ஓடி வந்து ஆண்டவரை தேடுகிறான். அப்பொழுதுதான் இந்த பாடல், ஆண்டவரே நான் உம்மை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். நான் ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவரிடத்துல நான் விண்ணப்பம் செய்யும் பொழுது, ஆண்டவரிடத்துல என்னுடைய தேவைகளுக்காக என்னுடைய பாதுகாப்பிற்காக நான் அபயமிடும் பொழுது ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், ஆண்டவர் என்னுடைய எல்லா மரண பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி தாவீது பாடுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். சங்கீதம் 77 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆசாப் என்கிறதான ஒரு மனுஷன் இவ்வண்ணமாக அவனுடைய சங்கீதத்தில பாடுவதை நாம் பார்க்க முடியும். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. இரவிலும்
நான் ஆண்டவரை சதா தேடுகிறவனாக இருந்தேன். ஆபத்து வேளைகளிலே நான் ஆண்டவரை தேடினேன். 77ஆம் சங்கீதம் 14வது வசனம், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதனை அறிந்து கொண்டேன். ஆகையினால் தான் அவனால் இவ்வண்ணமாக பாட முடிந்தது. அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஆபத்து நாட்களில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இவைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது 22ஆம் சங்கீதத்துல நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 22:4வது வசனத்துல, நம்பினவர்களை நீர் விடுவித்தீர். யாரெல்லாம் தேவ சமூகத்துல ஆண்டவர் எனக்கு போதும், ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை என்று சொல்லி யாரெல்லாம் நம்பி தேவ சமூகத்தில் வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறார். நாமும் கூட தாவீதை போல கர்த்தரை தேடும் பொழுது இக்கொடிய சூழலிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரை நாம் எவ்வாறு தேட வேண்டும்? ஆண்டவரை தேடும் பொழுது மனிதர்களாகிய நமக்கு கிடைக்கும் பலன் என்ன என்பதனை நாம் இன்றைய தினத்திலே நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்மில் அநேகர் கர்த்தரை தேடுவது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளை என்கிறதான அடையாளத்தோடு அநேகர் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேட மனமற்றவர்களாக தங்களுடைய சொந்த வேலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. இப்பொழுது சொல்லப்பட்டதான வார்த்தையில நாமும் கூட அப்பேற்பட்ட வரிசையில இருக்கிறோமா? நிதானித்து அறிந்து சரி செய்து கொள்வது இக்காலகட்டங்களில் கடமையா இருக்கிறது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மிக கடினமான சூழலை நாம் சந்திக்கும் போது ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது தேடுகிறோம்? எப்பொழுதெல்லாம் கடினமான சூழலாலே, கடினமான பிரச்சனைகள்னாலே, மேல முடியாத பல்வேறு சோதனைகளினாலே நாம் சிக்கிக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் கர்த்தரை தேடுகிறோம். கைவிடப்படும் பொழுது கர்த்தரை தேடுகிறோம். யாரும் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்கிறதான நிலை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறோம். தேவைகள் அதிகமாகும் பொழுது நாம் கர்த்தரை தேடுகிறோம். கர்த்தரை தேவைக்கு தேடுவோர் பலர் உண்டு, பலன் பெற்றும் நன்றி சொல்ல சிலர் மாத்திரமே உண்டு. தேவைக்கு தேடுகிற திரளான பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் நன்றி சொல்வதற்கு சிலர் மாத்திரமே. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, குஷ்டரோகம் உள்ள 10 பேர் இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் ஓடி வருகிறார்கள். அவர்கள் வருகிறார்கள், ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துகிறார்கள். ஐயோ, இந்த வியாதியின் நிமித்தமாக எங்களுடைய உறவுகளாலும் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோமே என்கிறதான அங்கலாய்ப்பினுடைய வெளிப்பாடு மனதிலிருந்து வெளிப்படும் விதமாக அவருடைய சத்தத்தினுடைய தொனி இருக்கிறது. அவர்கள் அபயமிடுகிறார்கள், சத்தமிடுகிறார்கள், இயேசு ஐயரே எங்களுக்கு இரங்கும் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 10 குஷ்டரோகிகளையும் சுஸ்தமாக்கினார், சுகப்படுத்தினார். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஒருவன் மாத்திரம். 17ஆம் அதிகாரம், லூக்கா 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் பொழுது இவைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். குஷ்டரோகத்தால் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நாட்களை அந்த 9 பேரும் மறந்து போனார்கள். நன்றி சொல்ல வந்தது ஒருவன் மாத்திரமே. நம்மில் எத்தனை பேர் இவ்வாறான சுபாவமுடையவர்களாய் இருக்கிறோம்? நன்மையை பெற்றுக் கொள்கிறோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் மறந்து விடுகிறோமே. அவ்வாறான சுபாவம் நம்மில் இருக்கவே கூடாது. நன்மை பெற்று நன்றி சொல்ல தேவ சமூகம் தேடுகிறோமா? ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தீர்,
ஆண்டவரே, என்னை நீர் பாதுகாத்தீர், ஆண்டவரே நீர் என்னை தப்புவித்தீர் என்று சொல்லி தேவ சமூகம் வந்து அறிக்கை இடுகிறோமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமா? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? நாம் எந்த அளவில் இருக்கிறோம்? நம்முடைய பெயர் அந்த 9 பேருடைய வரிசையில் இருக்கிறதா? அல்லது நன்றி மறவாதவனான அந்த ஒரு நபரை போல, சுகம் பெற்று நன்றி சொல்ல வந்ததான அந்த ஒரு நபரை போல நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்கிறதான எல்லா விதமான அதிசயங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஆண்டுடைய சமூகம் தேடி நன்றி செலுத்துகிறோமா? நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்மில் குறைவுண்டு என்று சொன்னால் சரி செய்து கொள்வது இக்காலகட்டங்களிலே மேன்மையானதாக இருக்கும். ஆண்டுடைய பிள்ளைகள் உணர்த்தப்படும் பொழுது அவைகளை நிதானித்து சரி செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறான கொடிய சூழலில் நாம் ஜீவனோடு இருப்பது தேவ கிருபை என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஜீவனுள்ளோராய் இக்காலகட்டங்களில் இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரும் இதனை மறந்து போக வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இன்றைய தினத்திலே ஜீவனோடு இருக்கிறோம். நம்மோடு இருந்தவர்கள் அநேகர் இன்றைய தினத்திலே இல்லை. இருதயம் ஒடிந்த சூழலில் நாம் எல்லாரும் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உறவுகளை இழந்து காணப்படுவதான அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வழியாயினும் நாம் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தம் கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அப்பேற்பட்ட தெய்வ சமூகத்தினுடைய அன்பையும் பராமரிப்பையும் ஆறுதலையும் பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை உண்மையாக தேடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆண்டவரை தேட வேண்டும்? ஆண்டவரை நாம் இக்காலகட்டங்களில் எவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிறோம்? ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வேதாகமும் தெரியாது. வேதாகமும் தெரியாதவர்கள் ஆண்டவரை தேட தெரியாது. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு வேதாகமும் தெரியாது. வேதாகமும் தெரியாதவர்களுக்கு ஆண்டவரை தேட தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த வேதாகம் மிகப்பெரிதான வெளிச்சமாய் நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வெளிச்சத்தின் பாதையிலே நடக்க முழுமையாய் நம்மை நாமே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆக ஆண்டவருடைய பிள்ளை என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதான நாம் ஆண்டவரை எவ்வாறு தேடிக்கொண்டிருக்கிறோம்? பரிசுத்த வேதாகம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. வேதாகமத்தின் வழியாய் தேவனை தேடுகிற உணர்வு பெற்றிருக்கிறோமா? ஆண்டவரை தேடுகிற விதத்தில் தேட வேண்டும். ஆண்டவரை தேடுகிற விதத்தில் தேட வேண்டும். தொலைந்த இடம் ஒன்று, தேடுகிற இடம் ஒன்றாய் இருக்கக்கூடாது. எந்த இடத்தில் தவறு விடுகிறோமோ அந்த இடத்திலே தேடினால்தான் ஆண்டவர் நமக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் பதில் கொடுப்பார். ஆண்டவரை தேடுகிற உணர்வு பெற்றிருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்கு சுகம் கொடுக்கிறவர், ஆண்டவர் என்னை ரட்சிக்கிறவர் என்று சொல்லிவிட்டு ஆண்டவரை மறந்து வேறு இடங்களிலே நம்முடைய மனதை பதிய வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சுபிட்சத்தை பெற முடியாது. உணர்ந்து கொள்வோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் இரவலாக வாங்கப்பட்டதான கோடரியை தவற விட்டு விடுகிறான். ஐயோ, இரவலாக வாங்கப்பட்டதே, உரியவன் கேட்டால் அவனுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் என்று சொல்லி அங்கலாய்த்தவனாக எலிசாவிடம் ஓடுகிறான். தேவ மனுஷனாகிய எலிசா தவறவிட்டதான கோடரியை தவறவிட்டதான அந்த மனுஷனிடத்தில் கேட்கிறான், எங்கே விழுந்தது? விழுந்த இடத்தை அவன் காண்பித்தான். இரும்பு கோடரியை மிதக்கச் செய்தான் தேவ மனுஷன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை சரியான விதத்தில் தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வேதம் அறிந்திருக்கிறதான நாம், வேதத்தினுடைய உட்கருத்துக்களை அறிந்திருக்கிறதான நாம், பரிசுத்த வேதாகம் மிகப்பெரியதான வெளிச்சம். ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். ஒளியாகிய இயேசுவை பரிசுத்த வேதாகமத்தின் வழியாகவே
நாம் தேடுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எவ்வண்ணமாக ஆண்டவரை தேட வேண்டும், எவ்வண்ணமாக தேட வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் எவ்வாறாக தேட வேண்டும் என்பதனை அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அவருடைய மனதில் தோன்றியவாறு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர்கள் தேடுகிறவைகளுக்கு அவர்களால் சுபிட்சத்தை பெறுவது அரிதானதாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சுபிட்சம் பெற்றவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை தேடுகிற விதத்திலே நாம் தேடுகிற அனுபவம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் லாபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். எப்படி ஆண்டவரை தேட வேண்டுமா? வேதவசனம் இவ்வண்ணமாக சொல்கிறது, அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை தேடுகிற விதம், நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நாம் ஆண்டவரை தேட வேண்டும். ஆண்டவரை நாம் தேட வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய தோல்விகளே ஆண்டுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பல நேரங்களில தோல்விகளை சந்திக்கிறதான அப்பேற்பட்ட சூழல்கள் நம்மை நெருக்கும் பொழுது அவைகளிலே சுதாரித்துக் கொண்டு தேவனை தேடுகிற உணர்வை நாம் விட்டு விடுகிறோம். நம்முடைய விசுவாச வாழ்க்கையினுடைய தோல்விகள் தான் ஆண்டவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேட வேண்டும். குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். நம்மையும் அறியாமல், தெரிந்தும் தெரியாமல் அநேக குற்றங்களிலே, குற்ற செயல்களிலே, நம்முடைய சுபாவத்தின் வழியாக, பழக்க வழக்கங்களின் வழியாக, நம்முடைய பேச்சு மொழியின் வழியாக நாம் ஆண்டவரை ஏதோ ஒரு விதத்திலே குற்றப்படுத்தி விடுகிறோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் குற்றங்களை உணர்ந்து என்னை தேட வேண்டும். குற்றங்களை உணர்ந்து தேட வேண்டும். தோல்விகள் என்பது மனிதர்களுக்குள்ளாகவே இயல்பாகவே இருக்கிற ஒன்று. ஆண்டவருடைய முகத்தை மறைப்பது அவைகள்தான் என்பதனை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் நாமும் ஆண்டுடைய சமூகத்திலே எப்பொழுதும் சதா ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாக இருந்தோம். பாடினோம், துதித்தோம், ஆராதித்தோம், மற்றவர்களை நடத்தினோம், மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தோம். ஆனால் பல சோதனைகள், சோர்வுகள் வரும்பொழுது நாமும் கூட சோர்ந்து விடுகிறோம். யோபுவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரால் சாட்சி பெற்றவன், இவனைப் போல வேறு மனிதன் உலகத்தில் உண்டோ என்று சொல்லி அப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரன். பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, யோபு 1 அதிகாரம் 1 வசனத்திலேயே, அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். இவனைப் போல் வேறு மனிதன் உண்டா? வேதாகம் சொல்கிறது. அந்த மனிதனுடைய வாழ்க்கையில தோல்விகளும், சறுக்கல்களும், இழப்புகளும், பலவீனங்களும் வந்த பொழுது அவன் சொல்லுகிறான், ஆண்டவரை தேடுகிற அனுபவம் அவனுக்குள் குறைந்து போனதை உணர்ந்து அவன் சொல்கிறான், நான் அவரை எங்கே சந்திக்கலாம்? அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம்? யோபு 23ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 23:3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகின மனுஷன், தேவனிடத்திலே நற்சாட்சி பெற்றதான ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே தோல்விகளும், இழப்புகளும், குறைபாடுகளும் வந்த பொழுது, பலவீனங்கள் நெருக்கின பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? ஆண்டவரை நான் எங்கே சந்திப்பது? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து நம்முடைய எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மை வர ஒட்டாதிருக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படாததற்கு காரணம், நீங்கள் நன்மை பெறாததற்கு காரணம், ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெறாததற்கு காரணம், நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பை இழந்ததற்கான காரணம் உங்கள் பாவங்களே என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அறிவுறுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. 32ஆம் சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான். 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 32 5வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது இவனமாக வாசிக்க முடியும். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், நீ என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன், தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். தாவீது இவனமாக சங்கீதத்தை பாடுவதை நாம் பார்க்க முடிகிறது. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் என்னை அணுகாது. எப்பொழுது நான் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நான் உம்மிடத்திலே என்னுடைய பாவத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது, என்னுடைய அக்கிரமத்தை மறைக்காமல் ஒழிக்காமல் உம்மிடத்திலே நான் அறிக்கை செய்தபடியினாலே எந்த ஒரு வாதையும் என்னை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்தீர். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை நான் உமக்கு அறிவித்தபடியினாலே ஆண்டவரே நீர் எனக்கு செவி கொடுத்தீர், என்னுடைய ஜெபத்தை கேட்டீர், என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டீர். தாவீதை போல தேடுகிற உணர்வு பெற்றிருக்கிற நாம் கடமைப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தேட வேண்டும். நம்முடைய குற்றங்களை உணர்ந்து நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே நீ என்னுடைய எல்லா குற்றங்களையும் எல்லா அக்கிரமங்களையும் எல்லா பாவங்களையும் நான் நன்மை பெறுவதற்கு தடையாயிருக்கிறதான எல்லா விதமான குற்றங்களையும் மன்னியும் என்று சொல்லி நாம் செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். தாவீது இவ்வனமான பயந்த சூழலில அவன் இவ்வனமாக ஆண்டவரை தேடுகிறான், இவ்வனமாக ஆண்டவரை தேடுகிறான். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதை போல தேடி ஆண்டவருடைய கரத்திலிருந்து மிகப்பெரியதான பாதுகாப்பையும் விடுதலையும் பெற்றுக் கொள்வோமாக. COVID-19 கருப்பு பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, இப்பேற்பட்ட வியாதிகளுடைய பயத்துக்கு ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, ஆமென். நாம் இப்பொழுதும் கூட நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் மாறாதவர், அவர் நம்மை நடத்துகிற தேவன், அவருடைய கரம் நம்மை நடத்துகிறது, அவர் நம்மை பாதுகாக்கிறார். நிச்சயமாகவே அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் கிருபை நிறைந்த தேவனாயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழலிலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எப்பொழுதும் அவர் தூரத்துக்கும் சமீபத்துக்குமான ஆண்டவர், எப்பொழுதும் அவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், எப்பொழுதும் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் அவரே நம்முடைய தேவன். நம்மை எல்லா விதங்களிலும் பாதுகாக்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார்.
நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆண்டவர் நம்மை நடத்தும் பொழுது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படும் பொழுது நிச்சயமாக மிகப்பெரியதான மாற்றம், மிகப்பெரியதான விடுதலை. அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை தேடுகிற உணர்வினை பெற்ற பிள்ளைகளாய் எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து தேடும் பொழுது என் கர்த்தர் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து எங்களுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுகிறீர் என்பதனை நாங்கள் இன்றைய தினத்தில் தியானிக்க ஆண்டவர் நீர் கிருபை செய்தீர். தாவீது தன்னுடைய எல்லா மரண பயங்களுக்கும் நீங்கி விடுவிக்கப்பட்டதற்கான காரணம் அவன் தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தேடினான். தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து தேடினபடினாலே அவனை நீர் விடுவித்து, அவனுடைய பயங்களிலிருந்து அவனை விடுவித்து, எங்களையும் இந்நாட்களிலே கொடிய சூழல் அச்சுறுத்தி கொண்டிருப்பதை அப்பா என் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. நாங்கள் எங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்யும் விதமாக எங்களுடைய பாவங்களை உணர்ந்து நாங்கள் உம்மை தேட நாங்கள் மனதுடையவர்களாக இருக்கிறோம். எங்களுடைய பாவங்களே நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து நன்மை பெறாதபடி உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கிறது என்பதனை நாங்கள் வேதத்திலே வாசித்தோம். ஆண்டவரே அப்பா, உம்முடைய முகத்தை மறைக்காமல் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் உம்மை விட்டு நாங்கள் விலகி எங்களுடைய பாவத்தினாலே நாங்கள் விலகி இருக்கிறோமோ, எங்களுடைய பாவங்கள் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் எங்களை விட்டு நீர் எடுத்து போடுவீராக. பரிசுத்தப்படுத்தும். உம்மை அண்டிக் கொண்டு பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் உம்முடைய சமூகம் தேடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் உடைய பாதவடியிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய குற்றங்களை உணர்ந்து தேடுகிறதான உணர்வினை எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் நீர் உணர்த்தினபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும், எங்களுடைய மீறுதல்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை தொடர்ந்து பரிசுத்த ஜீவியத்தினாலே எங்களை நடத்துகிறார். விசுவாச வாழ்க்கையினுடைய தோல்விகளை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. அவைகளே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருந்தது. அப்பேற்பட்ட தோல்விகள் எங்களுடைய குற்றங்களினாலே நேர்ந்தது என்பதனை இன்றைய தினத்திலே நாங்கள் உணர்ந்து கொள்கிறோம் ஐயா. அவைகளை சரி செய்து கொள்கிறோம். உடைய பாதத்திலே நாங்கள் அமருகிறோம். உடைய நாமம் உயர்ந்திருக்கட்டும். சத்தம் கேட்கிற எல்லாரும் ஆண்டவரே உணர்வடைந்து, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் பரிசுத்தத்தோடு உண்மையோடு பாவங்களை அறிக்கை செய்து, குற்றங்களை அறிக்கை செய்து உம்முடைய முகத்தை தேடுகிற உணர்வை பெற்றுக்கொள்ள கிருபை தார். தொடர்ந்து நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you all. நன்றி.